விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த அடையாளம். துணை பொதுச் செயலாளர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பையும் அங்கீகாரத்தையும் எழுச்சி தமிழரால் பெறாமல் போயிருந்தால் இவனெல்லாம் யார் சல்லி பைசாக்கு மதிக்க போறா? யாருக்கு தெரியும்? அப்போ எழுச்சி தமிழரால் கிடைத்த இந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படியே டிராவல் ஆகி இங்க இன்னைக்கு வந்து விஜய்ட்ட உட்கார்ந்துக்கிட்டு இவர் யாரை பத்தி கேள்வி கேட்கிறாரா? ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறார். என்னன்னு தம்பி என்ன கேட்கிறாப்புல ஸ்டாலினை பார்த்து, ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படிங்கிறான் ஒருத்தன். டேய் ஏதாவது சொல்ல போறோம் ப்ரோ, நெடுன்னு வளர்ந்திருந்தா போதாது, அறிவு அறவிழுக்காராவது தலையில இருக்கணும். 41 பேர் செத்து போனப்ப பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு போனது யாரா? நீயா ஸ்டாலினா? 41 பேர் துள்ள துடிக்க அநியாயமாக மாண்டு கிடந்த போது நள்ளிரவிலும் கிளம்பி கரூருக்கு போனவரை பார்த்து பேஸ்கெட் பால் விளையாட போன நீ வெக்கமே இல்லாம பேசுறேன்னா உன்னை என்ன சொல்றது? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை கைது செய்த போது ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சுட்டாராம்? அவர் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாராம். நீதான் போய் பார்த்த. அப்ப உண்மையிலே என்ன நடந்துச்சு அதெல்லாம் பலமுறை நம்ம பேசிட்டோம். இவன் ஒரு மனுஷன் வச்சு இவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லைன்னு வைங்க. இப்ப ஏன் இவன் இப்படி பேசுறான் அப்படின்னா, நீங்க திருப்பி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியே இல்லாம நம்ம என்ன செய்யப்படுறோம்? விளக்கம் சொல்ல தள்ளப்படுறோம். அப்ப விளக்கம் சொல்லும் போது இவன் பெரிய ஆளாயிரம்ல, பார்த்தீர்களா எனக்கு பதில் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுறான்ல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஸ்டாலின் அடிச்சா நாம பெரிய ஆளாகலாங்கிற ஒரு நினைப்பு. உன்னையெல்லாம் சல்லி பைசாக ஒரு மதிக்க மாட்டாரு. சரியா? நானே மதிக்கிறது இல்ல. நானே நேத்தே வீடியோ போட்டு நினைச்சவன், ஒரு மனுஷன் இவனுக்கு போட்டு வீடியோ போட்டுட்டு